இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆட்டத்தை தடுக்க ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி ஈரான் அதிரடி காட்டியது. பெர்சின் மற்றும் ஓமன் வளைகுடாவை இணைக்கும் முக்கிய கடல் வழித்தடம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே செல்கிறது. உலகின் 20% கச்சா எண்ணெய் சரக்கு இந்த வழித்தடம் வழியாகத்தான் சென்றாக வேண்டும். இதை ஈரான் தடுத்ததால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென அதிகரித்துவிட்டது. பல நாடுகளில் தட்டுப்பாடும் ஏற்பட துவங்கியிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை வைத்து சர்வதேச அளவில் நெருக்கடியை உண்டு பண்ணி அமெரிக்கா இஸ்ரேலை பணிய வைக்க வேண்டும் என்பது ஈரான் கணக்கு. ஆனால் அமெரிக்கா அசரவில்லை. ஈரானை மீண்டும் தீவிரமாக தாக்க ஆரம்பித்தது. இரவோடு இரவாக ஈரானின் உயிர்நாடியான கார்தீவில் குண்டுமழை பொழிந்தது. அங்குள்ள ஈரானின் முக்கிய விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்கள், வான் தடுப்பு கவசங்களை அடித்து நொறுக்கியது. எண்ணெய் கிடங்குகள் மீது மட்டும் கை வைக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் கூறினார். இந்த கார்தீவு முழுக்க முழுக்க ஈரான் கையில் இருக்கிறது. ஈரான் நாட்டில் கடற்கரையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் பெர்சியன் வளைகுடாவில் அமைந்திருக்கிறது. மிகவும் சிறிய தீவு. மொத்த பரப்பளவை 20 சதுர கிலோமீட்டர் தான். ஆனால் இது ஈரானின் உயிர் நாடி. காரணம், ஈரானின் பிரதான வருமானமே எண்ணெய் வியாபாரத்தில் இருந்துதான் கிடைக்கிறது. அதைதான் நாட்டின் ராணுவத்துக்காக அந்த நாடு செலவிட்டு வருகிறது. கிட்டத்தட்ட உலக நாடுகளுக்கு ஈரான் ஏற்றுமதி செய்யும் 90% கச்சா எண்ணெய் இந்த கார்தீவில் இருந்துதான் போகிறது. ஆண்டுக்கு 7 லட்சம் கோடி முதல் 8 லட்சம் கோடி வரை இங்கிருந்துதான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது ஈரான். சரக்கு கப்பல்களை மிக சுலபமாக இங்கு நிறுத்த வசதி உள்ளது. சரக்குகளை எளிதில் ஏற்றி இறக்க முடியும். இது தவிர எண்ணெய் கிடங்குகளும் சேமிப்பு கிடங்குகளும் இந்த தீவில் நிறைய இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்கும் வசதி இந்த தீவில் உள்ளது. இவ்வளவு சொத்துக்களை பாதுகாக்க ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறது ஈரான். ஏராளமான வான் தடுப்பு கவசங்களையும் நிறுவி உள்ளது. இது தவிர விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்களும் செயல்படுகின்றன. ஈரான் நாடு செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு கார்தீவு இயங்க வேண்டும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை தான் அமெரிக்க போர் விமானங்கள் துவம்சம் செய்திருக்கின்றன. இந்த பிராந்தியத்தில் இதுவரை நடந்ததிலேயே இதுதான் மிகப்பெரிய தாக்குதல் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர். இந்த முறை அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மூலம் இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. அந்த கப்பலில் இருந்துதான் சக்தி வாய்ந்த B-2 பாம்ரஸ் போர் விமானங்கள் ஏவுகணைகளை சுமந்து சென்று ஈரானின் கார்தீவு மீது குண்டு வீசியிருக்கின்றன. சர்வதேச பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு ஈரான் எண்ணெய் வளத்தில் அமெரிக்கா குண்டு வீசவில்லை. மாறாக அங்குள்ள ராணுவ தளங்களை எல்லாம் B-2 பாம்ரஸ் தவிடுபுடையாக்கிவிட்டது. மொத்தம் 90 இடங்களில் குண்டு வீசியதாக அமெரிக்க மத்திய ராணுவ படை கூறியுள்ளது. போர் விமானங்கள் குண்டு வீசும் வீடியோக்களையும் வெளியிட்டு அதிர வைத்துள்ளது. தாக்குதலுக்கு முன்பு ஆபிரகாம் லிங்கன் போர் கப்பலில் இருந்து போர் விமானங்கள் பறந்து செல்லும் காட்சிகளும், தாக்குதல் முடிந்து பத்திரமாக தரையிறங்கும் காட்சிகளும் இன்னொரு வீடியோவில் இடம்பெற்றுள்ளன.